டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் டைமில் ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் நல்லா மொறுன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிற 1-2 பொருளை வச்சு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம். இதில் கடலை மாவு தான் சேர்க்குறோம். கடலை மாவு மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு சேர்க்கணும். இப்போ நான் 1 கப்பு சேர்த்துருக்கேன். இதுதான் மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு. இது வந்து எம்எல் கணக்கில் 250 வரும். ஏற்கனவே 1 கப்பு சேர்த்துட்டோம். அடுத்து 2வது கப்பு. மொத்தம் 2 கப்பு எடுத்துருக்கோம். 300 கிராம் இருக்கும். அது வெயிட்டில் வந்து 300 கிராமு. கப்பில் வந்து 2 கப்பு எடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, இது வந்து 250 ml தண்ணி பிடிக்கும். இதுல இருந்து அடுத்து 125 ml 65 ml இப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இது ஒரு செட்டாவே கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன்னா நீங்க அடிக்கடி வீட்டில் என்ன பொருள் பண்றீங்களோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு மெஷர்மெண்ட் கரெக்டாக அளவா இருக்கும். அதுக்காக சொல்றேன், இது ஒரு செட்டு கூட வாங்கி வச்சுக்கோங்க. கடலை மாவு மேல ஒரு 1/2 டீஸ்பூனு தூளுப்பு, இதுக்கு தேவையான தூளுப்பு சேர்த்துட்டோம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, ஒரு 1/2 டீஸ்பூனு சீரகம், சின்ன சீரகம். இது மேலே வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுனாலும் பரவாயில்ல, 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பவுலில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் தான் வச்சுருக்கோம். அதாவது மிளகாவத்தல் நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். இது 1 டீஸ்பூனு, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த பவுலில் ஒரே 1 டீஸ்பூனு மிளகு இந்த மாதிரி நல்லா 1-2 அடித்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. மசாலா ஐட்டம் மாவோட நல்லா கலக்கட்டும். மசாலாலாம் போட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனு சோடாப்பு. இந்த இடத்துல கண்டிப்பாக கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு அந்த தனி கடலை மாவுக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும். அதுக்காக தான் நல்லா கலந்து விடுங்க. சோடாப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து முடித்த பிறகு இந்த மாவு மேலே ஒரு குழிக்கரண்டி, இது ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஆனால் சூடான எண்ணெய் தான் ஊற்றணும். நல்லா சூடு பண்ணி ஊற்றிடுங்க. சூடான எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே மாவை அங்கிட்டு இட்டுமா நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு கரண்டி வச்சு கரண்டிட்ட நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ கை வச்சு நல்லா இது போல் மாவோட அந்த எண்ணெயும் சேர்ற மாதிரி நல்லா இது மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இந்த அளவு நல்லா பிசைஞ்சு முடிச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1/2 லிட்டரு தண்ணி சுட வச்சுக்கோங்க. சூடான தண்ணி ஊற்றி தான் நம்ம பிசையணும். இப்போ இந்த இடத்துல சூடான தண்ணி ஒரு 100 ml சேர்த்துக்கிடுவோம். சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஆரம்பத்தில் நிறைய சேர்த்துற வேண்டாம், கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க. சூடான தண்ணியை ஊற்றி அப்படியே கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ லேசான வெதுவெதுப்பில் நம்ம கை வச்சு தான் பிசையணும். சூடான தண்ணி நமக்கு 100 ml இதுக்கு சரியான அளவில் இருக்குது. அதுக்கு மேலே தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிருக்கனால தண்ணி வந்து குறைந்த அளவில் தான் வாங்குவோம். ரொம்ப சேர்த்துற வேண்டாம். மாவு வந்து நமக்கு நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு இருக்கணும். கிட்டத்தட்ட நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு நல்லா கெட்டியாக உருட்டிடுங்க. இப்போ மாவு பிசைஞ்ச பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா விரல் வச்சா இந்த அளவுக்கு லேசாக பதிகிற அளவுக்கு இருக்கணும். அதான் சரியான பக்குவம். இப்போ இது மேலே லேசாக எண்ணெயை தடவி வச்சுருங்க. மாவு வந்து காயாத அளவுக்கு நல்லா எண்ணெயை வந்து நல்லா மேலே தடவி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஒரு மூடி போட்டு ஊற வச்சுருங்க. நல்லா ஊறி வரட்டும். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவை கொஞ்சமாக எடுத்துட்டு லேசாக ஒரு உருண்டை பண்ணுங்க. உருண்டை பண்ணிவிட்டு அப்படியே நீட்ட வாக்கில் அப்படி தேய்ச்சி விடுங்க. உள்ளங்கையில் வச்சுட்டு நீட்ட வாக்கில் தேய்ச்சி விடுங்க. இது போல் ஒரு சாக்லேட் சைஸுக்கு உருட்டிடுங்க. அப்படியே எடுத்து தனியாக தட்டில் வச்சுருங்க. நம்ம சாக்லேட் சைஸில் நல்லா சூப்பராக நீட்ட வாக்கில் உருட்டி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயில் பொரிக்க போகிறோம். எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஆவி பறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மீடியமான ஹீட்டில் இருக்கணும். அடுப்பு மீடியத்தில் தான் இருக்கணும். இப்போ நமக்கு சரியான சூடில் இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். அப்படியே மெதுவாக அப்படி எண்ணெயில் சேர்த்து விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு ரவுண்டுக்கு தேவையானதை எடுத்து எண்ணெயில் சேர்த்துட்டோம். உடனே கரண்டி போட்டுறோம்டா. ஒரு நிமிஷம் ஆகட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆனோடனே லேசாக அந்த ஸ்பூனு இல்லைன்னா கம்பியை வச்சு லேசாக அந்த மாதிரி பொழைச்சி விடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷத்தில் எல்லாமே நமக்கு மேலே மிதந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி விரிசல் விட்டு நல்லா பொரிஞ்சு வரும். அப்பப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெடியாக ஒரு 4 நிமிஷம் ஆகும். 4 நிமிஷத்தில் நமக்கு பக்காவாக ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா அந்த சலசலப்பெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. அந்த லேசான நுரை இருக்க தான் செய்யும். அது வந்து முழுமை அடங்குற வரைக்கும் விட்டுட்டோம்னா ரொம்ப நமக்கு முருகலாயிரும். அதனால் இந்த கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் இந்த அளவுக்கு லேசான சலசலப்பு இருக்கும்போதே நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும். இப்போ நம்ம வெளியில் எடுத்து வச்ச பிறகு நமக்கு கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெய் சூட்லேயே அது கொஞ்சம் வெந்து வரும். அதனால் எல்லாத்தையும் எடுத்துடலாம்.
சூப்பராக அந்த மிளகு காரம், சில்லி ஃப்ளேக்ஸு, அந்த எள்ளு இதெல்லாம் கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.